அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மா சுப்பிரமணியன் வழக்கு விசாரணை வேறு நீதிபதி அமர்வுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. மேயராக இருந்தபோது சிட்கோ நிலத்தை தனது மனைவி பெயருக்கு மாற்றியதாக தொடரப்பட்ட வழக்கின் விசாரணை சென்னை கூடுதல் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி பிரபாகரன் விசாரித்து வந்த நிலையில் தற்போது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை சிறப்பு நீதிமன்றத்தின் வேறு நீதிபதி அமர்வுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கின் விசாரணை நீதிபதி வெங்கடவரதன் அமர்வுக்கு மாற்றப்பட்டு விசாரணை தொடரும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி என்ன? சென்னை தில்லியில் உள்ள தொழிலாளர் காலனியில் எஸ்.கே. கண்ணன் என்பவருக்கு ஒதுக்கீடு செய்த சிட்கோவின் நிலத்தை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னை மேயராக இருந்தபோது அதிகாரத்தை பயன்படுத்தி முறைகேடான ஆவணங்கள் மூலம் தனது மனைவி காஞ்சனாவின் பெயருக்கு மாற்றம் செய்துள்ளதாக பேராபுரத்தை சேர்ந்த பார்த்திபன் என்பவர் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் மா சுப்பிரமணியம் மற்றும் அவரது மனைவிக்கு எதிராக சிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு 2019ஆம் ஆண்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி மா சுப்பிரமணியம் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் சிறப்பு நீதிமன்றத்தில் கடந்த முறை விசாரணை கொண்ட பொழுது மா சுப்பிரமணியம் அவர் மனு இன்றைய தினம் ஆஜராக வேண்டும் எனவும் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்வதற்காக ஆஜராக வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது, அதாவது இந்த வழக்கு இன்றைய தினம் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி வெங்கடவரதன் முன்பு விசாரணை கொண்டது. அப்பொழுது அமைச்சர் மா சுப்பிரமணியன் முன்கூட்டியே திட்டமிட்டிருந்த நிகழ்ச்சிக்காக அமெரிக்கா சென்றிருப்பதால் வழக்கு விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி விசாரணையை ஜூன் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீதான வழக்கு சிறப்பு நீதிமன்றத்தில் வேறு நீதிபதிக்கு மாற்றப்பட்டதால் இன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த குற்றச்சாட்டு பதிவு எதுவும் நடத்தப்படாமல் வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.